சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/7/2025 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 2ஆம் நாள். அஷ்டமி திதி இன்று மாலை 5:02 வரை. அஸ்வினி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:14 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவினை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவினை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் வலிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சில பல அமைப்புகளில் முடிவுகளை தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு இமேஜ் கூடக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கு அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. வேலை செய்கிற இடத்துல கூட பரவாயில்லையே, அந்த வேலையை இவர் நல்லா முடிச்சிட்டாரே, ஒரு தொழில் வியாபார அமைப்புகளில் இவரை போல உண்டுமா என்கின்ற மாதிரியாக வீட்டில் இருக்கிறவங்க கூட தம்பி கொஞ்சம் சுறுசுறுப்பாக கிளம்புறாரே, அல்லது பெண்ணிற்கு இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது என்பது மாதிரியாக உங்களை பற்றி மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு வேலை, ஏதேனும் ஒரு செயலை செய்து மற்றவர்களை அசத்துகின்ற நாளாக இந்த நாள் மேஷராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குழந்தைகளை பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு திருமணமே ஆகலை, வந்து வரன் தட்டி போய்கிட்டே இருக்கு என்கின்ற நிலைமையில் இருந்தவர்களுக்கு யார் கணவன் யார் மனைவி என்பது ஓரளவிற்கு தெளிவாக கூடிய சில பல சுப நிகழ்ச்சிகளுக்கான முன்னோட்டம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகளும் பயணங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கிறார், தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார். ஒருவருக்கு பயணங்கள் இருந்தால் இன்னொருத்தருக்கு செலவுகள் இருக்கும். பயணங்களின் மூலமாக ஏதாவது வெட்டி அலைச்சல்னு சொல்கிறாங்க இல்லையா, இங்கே போய் இவரை போய் தேடி பார்க்க போனேன், ஆனால் அங்கே அவர் இல்லைங்க, அப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டார், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டார். இந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்து இந்த மனுஷனை பார்க்க முடியலையே என்கின்ற மாதிரியாக முடிவுகள் கடைசியில் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி மருத்துவ செலவுகள், அல்லது இந்த விஷயத்து நல்லா தெரியுது இது நமக்கு தேவையில்லாதது ஆனாலும் செலவு பண்ணித்தான் ஆக வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியாக வீண் விரைய செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிகள்கிட்ட ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. தாய்க்கு நிகரான அக்காவிடம் போய் ஏதாவது ஒன்று அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சு கொடுக்க முடியலையே என்கின்ற மாதிரியான அமைப்பு, அல்லது நம்ம சொல்கிறத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்களே, அதற்கு முரணாக நடந்து கொள்கிறார்களே என்பது மாதிரியான தன்னை விட மூத்த அக்காலிடமோ அல்லது இளைய சகோதரியிடமோ ஏதேனும் ஒரு மனவேற்றுமைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு நல்ல முறையில் சந்திரன் இருக்கிறார். தொட்டது தொடங்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். எல்லா அமைப்புகளும் வெற்றியாக முடியக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். கூடுதலாக உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தசாபுக்தி அந்தரங்கள் நன்றாக இருந்தீர்களே ஆனால் பெரிய அளவில் இன்றைக்கு சம்பாதிக்கக்கூடிய நாளாக, 2ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா, பணவரவுகள் செழுமையாக இருக்கக்கூடிய, நீங்கள் தேடி போகாமலேயே முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக, மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களும் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். ஒரு வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் வியாபாரத்தில் இருந்து வந்த ஒரு எதிர்ப்பு தன்மைகள் அல்லது வியாபாரத்தை டெவலப் பண்ண முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எல்லா நிலைகளிலையும் மிதுனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்தாற் போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நோய் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரிங்க, காது வலி, கண்ணு வலி, பல்லு வலி, இந்த மாதிரியான விஷயங்கள், முகம் சார்ந்த நோய் அமைப்புகள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது அந்த நோய்கள் தீரக்கூடிய அமைப்பு, நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாள் என மிதுனத்திற்கு யோகங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் ஒரு 15 நாட்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
பொதுவாகவே 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் உயர்கல்வி அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிழக்கு தேசங்களில் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் போய் படிக்க போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு சம்மதம் கொடுக்கறது, பரவாயில்ல தைரியமாக நம்பி உங்களை படிக்க அனுப்பலாம் என்கின்ற மாதிரியாக உங்கள் மீது பெரியவர்களோ பெற்றோர்களோ நம்பிக்கையை வைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழில்துறை முன்னேற்றங்கள் இப்போது நல்லா இருக்கும். அதிலும் குறிப்பாக சந்திரன் வேகமாக இயங்கக்கூடிய கிரகம் என்பதால் ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், டெலிவரி செய்யக்கூடிய 2 சக்கர வாகனத்தை உபயோகப்படுத்தி டெலிவரி செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே நல்ல யோகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கு வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏதோ போனோமா கஷ்டப்பட்டோமா அலைஞ்சோம்னா கூட இன்றைக்கி கொஞ்சம் காசு பணம் நல்லா இருக்குதுங்க. இது இப்படியே நீடிச்சா நல்லா இருக்குமே என்கின்ற மாதிரியாக ஒரு சாயந்தரத்திற்கு பிறகு கொஞ்சம் பெருமித உணர்வுகள் வரக்கூடிய அளவிற்கு பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. கடகராசிக்கார மாணவர்கள் அனைவருக்குமே கல்வி கூடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் பாவகத்தில் சந்திரன் நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார். சிலருக்கு மட்டும் தந்தையால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அப்பா விரும்பி கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறது அல்லது அப்பாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் என்பது போன்ற அமைப்புகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டு. மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வயதுகளுக்கு மேல் தாண்டியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தவம், தியானம், யோகா மேலே ஈடுபாடுகள் வருவது அல்லது அந்த மன்றங்கள், அந்த அமைப்புகளில் போய் உறுப்பினராகக்கூடிய அமைப்புகள் என ஒரு 2-3 நாளைக்கு மனசு கொஞ்சம் சாந்தமாக இருந்து சித்துக்கள், சித்தர்கள் இவர்கள் மேலே ஈடுபாடுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் பற்றின எண்ணங்கள், சொந்த ஊர் பற்றின நினைவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இப்போ இருக்கும். அப்பா அம்மா, தாத்தா பாட்டி போன்றவர்கள் வாழ்ந்த ஊரை போய் பார்த்துட்டு வரணும். அல்லது சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் அமையக்கூடிய அமைப்பு. வெளிநாடு, வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மறுபடியும் ஊருக்கு திரும்பி வந்தெல்லாம் சம்பாரிச்சதெல்லாம் போகிறோம், மறுபடியும் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கலாம் என்கின்ற, குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டாம் என்கின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு அமைந்திருக்கிறது இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். அவருக்கு அங்கே ராகு சனி தொடர்புகள் ஏற்படலை அப்படின்னா கூட அவர் தேய்பிரை அமைப்பில் இருப்பதால் இன்றைக்கு மனசு கொஞ்சம் நிதானமாகத்தான் இருக்கும். எதிலையும் கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புரட்டி போடக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு வேலையை விட்டுறலாம் நினைக்கிறீங்க, இன்றைக்கி நாளைக்கும் செய்யக்கூடாதுங்க. ஒரு தொழிலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அல்லது இவர்கிட்ட இப்படி பேசலாம், இன்றைக்கி போய் இவரை போய் உண்டு இல்லைன்னு ஆக்கலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு தடாலடி முடிவுகள் எதையுமே இன்றைக்கும் நாளைக்கும் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாட்கள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சமூக ஊடகங்களில் எப்போவுமே இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த கால் வருது, இந்த கால் வருது, ஓடிபி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க, அல்லது அதில் இன்வெஸ்ட் பண்ணால் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் டாப் டக்கராக இருக்குங்க, 10 ரூபா ஜாஸ்தி கிடைக்கும், 1 ரூபா ஜாஸ்தி கிடைக்கும் என்கின்ற மாதிரியான தூண்டில் போடக்கூடிய வார்த்தைகளை நம்பி ஏமாற தேவையில்லாத நாளாக இந்த நாள் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே சந்திராஷ்டம நாட்களில் பெரியவர்களுக்கு கொஞ்சம் மறதியெல்லாம் அதிகமாக இருக்கும். செல்ஃபோனை மறந்துட்டு அப்படி வைக்கிறது, இப்படி வைக்கிறது, அல்லது டிராவலில் ஒரு பஸ்ஸில் அதில் போய்கிட்டு இருக்கிறேன், அதுலேயே மறந்து வச்சுட்டு இந்த பொருளை வச்சுட்டு இறங்கிட்டேன் என்கின்ற மாதிரியாக பொருட்களின் மீது கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஜீவனாதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதால் கூட்டு தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கூட்டு முயற்சி நண்பரோட சேர்ந்து அல்லது சொந்தக்காரங்களோட சேர்ந்து அல்லது இவரோட சேர்ந்து இன்னாரோட சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யலாமா, வேலை செய்யலாமா அல்லது தொழில் துவங்கலாமா என்கின்ற எண்ணங்கள் அது அப்படியே பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலான ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாமனார் வீட்டிலேருந்து உதவிகள் வரக்கூடிய அமைப்பு அல்லது மச்சாங்கிட்ட இதை கேட்கலாமா என்கின்ற ஒரு தயக்கங்கள்லாம் விலகி டக்குன்னு கேட்டு தான் பார்ப்போமே, செய்யவாரா செய்ய மாட்டாரான்னு பார்ப்போம் என்கின்ற மாதிரியாக மனைவி வழி உறவினர்களிடம் ஏதேனும் கேட்டு பெற்று அந்த உதவியை உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நண்பர்களுக்கிடையே இன்றைக்கி ஒரு இணக்கமான உறவுகள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு யார் கணவன் யார் மனைவி என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு. பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைமைகளையும் நீங்களே கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான மைண்டில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உயர்வுக்கான ஒரு வழிகள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். அலுவலகங்களில் பக்கத்தில் இருக்கிறவங்களோட கூட இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமையை விலகக்கூடிய ஒரு இணக்கமான சூழல்கள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் அவருக்கு பிடித்த உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் அவர் இருப்பது பெரிய சோதனைகள் எதையும் கொடுக்காத ஒரு நல்ல அமைப்புகள் தான். வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். ஒரு செக்ஷன் மாறுதல் கேட்டிருந்தவங்க, அல்லது ப்ரொமோஷன் வேணும், அல்லது இந்த வேலையிலேருந்து இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் போகணும், இந்த வேலையே வேணான்னு விட்டுட்டு வேறு வேலை பார்க்க போகிறேன், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரக்கூடிய வேலை போயிட்டா கூட பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க, நம்மளால் சமாளிச்சுக்க முடியும் என்கின்ற ஒரு திட நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகள் கூட நண்பராகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கின்றன. ஒரு நைச்சியமான உறவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒன்றை பணிந்து பேசி சாதுரியமாக பேசி அந்த எதிர்ப்புகளை அப்படியே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா உங்களுடைய ராசியை ராசிநாதனே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் உறவுகளிடமோ நட்புகளிடமோ கொஞ்சம் கோபத்தை காட்டி அதன் மூலமாக எப்போ பார்த்தாலும் இவர் இப்படித்தாயா என்கின்ற மாதிரியாக சற்று கீழிறங்கி போகக்கூடிய அமைப்புகளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே கோபத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கிறார். தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார் இல்லையா, பிள்ளைகளை பற்றி ஏதாவது குழப்ப அமைப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தனியாக குழந்தைகளை அனுப்பலாமா, அல்லது பிள்ளைகள் படிக்கத்தான் போகுதா, வேலை செய்யத்தான் போகுதா, இந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் சமமாக கலந்து பேசி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் யாரை எங்கே எப்படி நம்புவது, ஏதாவது இடத்துல மறைக்கிறாங்களா கொள்றாங்களான்னு கொஞ்சம் ஒரு மத்தியானம் 3 மணி வரைக்கும் குழப்பமான அமைப்புகள் இருந்தாலும் கூட மதியம் 3 மணிக்கு பிறகு பிள்ளைகளின் மேல் நம்பிக்கை வரக்கூடிய நம்முடைய குழந்தைகள் நல்லாகத்தான் இருப்பாங்க, பெரிய ஒரு அளவில் கட்டுப்பாடு உள்ளவர்கள் தான் என்கின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுவும் லட்சியங்கள்லாம் உருவாகக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாள் விளையாட்டு பிள்ளையாவே தெரிஞ்சாச்சு, இனிமேல் நம்மளை மற்றவங்க மதிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த திசையில் போகணும், எந்த இதை செலக்ட் பண்ணணும், யார் எங்கே எப்படி எதை நம்புவது எதை நம்பக்கூடாது என்கின்ற மாதிரியாக எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல உயர்வான அமைப்புகள் அறிமுகம் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் ஒரு 20 வயதுகளில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அமைந்திருக்கிறது இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவருக்கு அங்கே சனிராக தொடர்புகள் எதுவும் இல்லாமல் இயல்பாகவே அவர் அமர்ந்திருப்பது என்பது வாகன சுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுகஸ்தானத்தில் போய் இன்றைக்கு உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, இதுவரைக்கும் வாகனம் வாங்க வேண்டும், ஒரு வண்டி நல்ல வண்டி வாங்கணும், இருக்கிற வண்டியை மாற்றணும், அல்லது 2 வீலர் மாற்றிக்கிட்டு கார் வாங்கலான்னு இருக்கிறேன், இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய அதற்கான முயற்சிகளை செய்யலாமா வேண்டாமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வாகன யோகம் வாகன சுகம் அமையக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பழைய செலவு பண்ணிக்கிட்டே இருந்த வண்டியை அப்படியே தூக்கி போட்டு புதுசாக வாங்கலாம்ன்ற எண்ணம் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே திருப்பி வாங்கிடலாம் என்கின்ற மாதிரியான அத்தனையும் கைவரப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மட்டும் அம்மாவிடம் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அம்மா ஒன்று சொல்லி அதை நம்ம செய்து கொடுக்க முடியாத நிலைமையில் என்னப்பா செஞ்சையா செய்யலையா என்கின்ற மாதிரி அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்ற ஒரு குழப்பங்கள் இன்றைக்கு மாலை 5 மணி வரைக்கும் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இதை தவிர்த்து பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, பணவரவிற்கு தடை இல்லாத நிலைமையான மகரத்திற்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக பெண்களை மேலதிகாரியாக கொண்டு ஒரு பெண்கள் உத்தரவிடுற அமைப்பில் இருந்து அதற்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆண்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே பெண்கள் அனைவரும் தாய்மை உணர்வு கொண்டவர்கள் இல்லையா, தனக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய ஆண்கள் சரியாக இருந்தார்களே ஆனால் அவர்களையும் அம்மா போல பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த பெண்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆண்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு நிறைவான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இவர்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டி என்பது மாதிரியான ஒரு பெரியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. நம்மை விட உயர்ந்த நம்மை விட அந்த
அந்தஸ்து, கௌரவம், அதிகாரம் போன்றவைகளில் உயர்ந்த யாரேனும் ஒருவருடைய தொடர்புகள், அறிமுகங்கள் கிடைத்து அவர் மூலமாக வாழ்க்கை பாதை கடந்த 2-3 வருஷமாக இருந்து வந்த நெகட்டிவ் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இன்னும் சில நாட்களுக்குள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தம்பி தங்கைகளுடைய வாழ்க்கையை பற்றி இருந்து வந்த கவலைகள்லாம் விலகி தம்பியும் தங்கையும் நன்றாகத்தான் இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறதுங்க கும்பராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் பாவகத்தில் இன்றைக்கு சந்திரன் வலிமையாக அமர்ந்திருக்கிறார். அதிர்ஷ்டம் செயல்பட்டு அதன் மூலமாக பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்துருக்குறாங்க. ஒரு வேலையை முடிச்சு கொடுத்தேன், எல்லாருக்கும் காசு கொடுத்தாங்க, எனக்கு தான் காசு கொடுக்கல. இவங்ககிட்ட எப்படி கடிஞ்சு பேசி வாங்கிறதுன்னு தெரியல, போய் நல்லா மாட்டிக்கிட்டேன், அது மட்டும்தான் தெரியுது என்கின்ற மாதிரியாக பண விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியான சிக்கலான மனநிலைமையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலேயே பணம் திரும்ப வருவதற்கான ஆரம்ப மனமாற்ற முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு ஒரு நிலையில் பிரிந்து போகலாமா என்கின்ற எண்ணங்களில் இருந்த குடும்பத்தில் கூட இவரை பிரிஞ்செல்லாம் அவரை பிரிஞ்செல்லாம் கணவன் மனைவி உறவு சரியாக இல்லை, இது ஒத்து வராது போல தெரிகிறதே என்கின்ற மாதிரியாக பிரிவினை மனப்பான்மையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற நடுத்தர வயது மீனராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் பொறுங்க, இன்னும் ஒரு வருஷத்தில் எல்லாம் சரியாயிடும். ஒரு வருஷம்ன்றது அதிகமான அமைப்பாக தெரிந்தாலும் கூட கண்ணை மூடி முழிக்கின்ற அளவிற்கு ஒரு வருட காலம் ஓடி போய்விடும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மீனராசிக்காரர்களுடைய மனசு இப்போ கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்குன்றதுனால கொஞ்சம் எந்த ஒரு முடிவையும் கொஞ்சம் நிதானமாக எடுக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுதான்னு பார்த்தா உண்மையிலே எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிறது இல்லைங்க. 10,000 ஒருவருக்கோ அல்லது 1000 ஒருவருக்கோ திருமணத்திலேயே விருப்பம் இல்லாமல் இருக்குதுங்களே. ஒரு கல்யாணம்னாலே பயப்படுறவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல. 35-40 வயசு வரைக்கும் எடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது வேற. எல்லா வசதிகள் இருந்தோம், நல்ல வேலை இருந்தோம், அது இருந்தோம், திருமணத்தில் பற்று இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், திருமணமே வேண்டாம் என்று இருக்கக்கூடியவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆன்மீக எண்ணங்களின் காரணமாக திருமணமே பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்கள மாதிரி ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி வலுத்திருப்பார். குரு, சனி, கேது என்கின்ற இந்த 3 கிரகங்களும் லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் குருதசையோ சனி தசையோ இந்த மாதிரியான ஆன்மீக அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற தசா அமைப்புகள் பருவத்தில் ஒரு 20-25 வயசுக்கு மேலே வர்றவங்களுக்கு பெரிய அளவில் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகி, அதாவது பேரின்பத்தை அவர்கள் மிகவும் விரும்பி சிற்றின்பம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாம்பத்திய சுகத்தில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போய் அதன் மூலமாக அவர்களுக்கு கல்யாண அமைப்புகள் இல்லாமல் இருக்குங்க, அவங்களுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்திய சுகம், ஒரு திருமணத்தை எதற்காக செய்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே தாம்பத்திய சுகத்தை ஒரு மனிதன், ஒரு ஆண் பெண் இருவரும் முழுமையாக அனுபவித்து அதன் மூலமாக தங்களுக்குள் ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பின் காரணமாக தாங்க பெரியவங்க எல்லாருமே அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல. சில பேர் கல்யாணம் வேணும்னு வாய் விட்டு கேட்க மாட்டாங்க. பெரியவங்க தானே நம்மளா பார்த்து தானே அங்கே கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா இருங்க, வாழ்வாங்க வாழுங்கள் அப்படின்னு நம்ம வாழ்த்தி அமைச்சு கொடுக்குறோம். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கும். உண்மையில் திருமணத்தை கொடுக்கக்கூடிய முதன்மையான நல்ல பாவகங்கள் என்னன்னு பார்த்தா 7-11 பாவகங்கள் தான். 3-7-11 பாவகங்களை திருமணத்தை குறிக்கும் என்றாலும் கூட 7-11 மிக முக்கியமான பாவகங்கள். இதனுடைய அதிபதிகள் வலுவாக இருக்க வேண்டும். அதை விட முக்கியமாக காமக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய கலத்திர காரகனாகிய சுக்கிரன் ஒருவருக்கு வலுவாக இருக்க வேண்டும். சுக்கிரன் வலுவாக இருந்தால் தான் எதிர்பாலினத்தவரின் மீது அவருக்கு ஈர்ப்பு வரக்கூடிய தன்மை, ஒன்றி வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்போ ஒருவேளை ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி கடுமையான பலவீனமாகி சுக்கிரனும் கெட்டு, சுக்கிரன் கெட்டுனா எப்படிங்க, அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறது, ராகுவோடு இணைந்திருப்பது, ஒரே நேரத்தில் சனி செவ்வாயோடு சேர்ந்திருப்பது, இந்த 4 பேரும் சேர்ந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சுக்கிரனை பலவீனமாக்கி இருப்பவர்களுக்கு இந்த தாம்பத்திய சுகம் என்கின்ற அமைப்பில் ஆர்வம் இல்லாமல் போய் அவர் ஆணாக இருந்தால் பெண்ணின் மீது ஈர்ப்பு ஏற்படாமல், பெண்ணாக இருந்தால் ஆணின் மீது ஈர்ப்பு ஏற்படாமல் ஒரு நிலையில் ஒரு தவம் பண்ணுற மாதிரி நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை கண்டாலே ஒரு பயமான ஒரு மனோநிலைமை நிச்சயமாக உண்டு.
இந்த நேயர் கேட்டிருக்கின்ற மாதிரியாக 1000-ல் ஒருவருக்கோ 10,000-ல் ஒருவருக்கோ இந்த மாதிரியான மனநிலைமைகள் இருக்கும்போது அவர்களுக்கு வேறு விதமான வசதிகள் இருந்தாலும் அவர்கள் திருமணத்தை கண்டு தூர ஓடி போறவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயப்படுற சூழ்நிலையில இருப்பாங்கங்க. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான சுக்கிரன் கண்டிப்பாக பலம் இழக்கக்கூடாது. அப்படி பலம் இழந்திருந்தாலும் ஜோதிடத்துல தான் ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அப்படிங்கிறத அடிக்கடி சொல்றேன் இல்லையா, ஒருவேளை சுக்கிரன் பலம் இழந்து இருந்தாலும் கூட இந்த 7-11ஆம் அதிபதிகள் வலுத்து அந்த பாவகங்கள் சுபத்தன்மையோடு இருந்தாலே மிகப்பெரிய மாற்றங்கள் திருமணம் போன்ற அமைப்புகள் நிச்சயமா நடக்கும். இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பலவீனம் ஆகக்கூடிய நிலைமையில் ஒருவர் திருமணத்தை கண்டாலே பயப்படுகின்றவராக இருப்பார் என்பதுதான் இன்றைய விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.